குறிப்பாக தமிழகம் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கு போதை கலாச்சாரம், இளைஞரனுடைய வாழ்வாதாரம் இதெல்லாம் சீரழிஞ்சு சின்னாபின்னமாக போய்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் திமுக அரசாங்கம் சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையே இருக்காது, எங்களுடைய கையெழுத்து முதல் கையெழுத்து அதுவாகத்தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி கேட்டால் அதுக்கான பதில் அவங்கக்கிட்ட இருந்து சரியான பதிலை கொடுக்கறதுக்கு திராணி இல்லாத ஒரு அரசாங்கமாக இந்த திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு. போதையை எதிர்த்து இந்த நேரத்தில் ஏன் இளைஞரணி இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய பள்ளி குழந்தைகளுக்கு பேக்கில் புக்கு, நோட்டு, பென்சில் பாக்ஸு இதெல்லாம் இருக்கும். மிஞ்சி போனால் நம்ம வீட்டிலேருந்து கொடுத்து விட்டக்கூடிய ஒரு பாட்டில் இருக்கும், ஒரு சாப்பாட்டு பாத்திரம் இருக்கும். இன்றைக்கி ஸ்கூலில் இருந்து வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய குழந்தைங்களுடைய ஸ்கூல் பேக்கை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் அதை சர்ச் பண்ணி அனுப்ப வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம், ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு இன்றைக்கி குழந்தைங்க தள்ளப்பட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், குறைந்த விலையில், மலிவு விலையில் நாம் வீட்டிலேருந்து கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணியில் 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய்க்கு கலர் கலராக போதை மிட்டாய்கள் இன்றைக்கி குழந்தைங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்ருக்கு. இன்றைக்கி எல்லோரும் அமைதியாக இருக்கலாம், எங்கே அடுத்தவனுக்கு தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஆசையாக வளர்க்கக்கூடிய உங்களுடைய குழந்தைங்க நாளைக்கு இந்த நாட்டில் பெரிய அளவில் ஒரு இடத்துல வந்து உட்காருவான் அப்படின்னு நீங்கள் நினச்சி அனுப்புறீங்க. ஆனால் தயவுசெய்து பெற்றோர்களை விழித்து கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தை நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய சமூக குற்றவாளியாக வந்து நிற்கக்கூடிய அவலம் இன்னைக்கு